Hi everyone. So இன்னைக்கு வீடியோக்கான கான்டெக்ஸ்ட் இந்த இன்டர்வியூ ராதர் இந்த ஸ்பெசிஃபிக் போர்ஷன் ஆஃப் திஸ் இன்டர்வியூ. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைஃப்பில் இப்போதைக்கு நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு ஒரே ஒரு புக்கு படிங்க. இந்த மார்கன் ஹவுசல்னு ஒருத்தர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணின்னு ஒரு புக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புக் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி. பட் பிஃபோர் வி கெட் இன் டு த லெசன்ஸ், யாரெல்லாம் இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, I would say anyone and everyone who handles money. ஸோ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு சின்ன விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லாயராக படிக்கிறவங்க லாயராக போகிறாங்க, இல்லை ஒரு டாக்டராக படித்தவங்க டாக்டராக போகிறாங்க, இல்லாட்டி லெட்டஸ் சே நம்ம வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க தே கோ இன்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் ஃபீல்ட், ஆர் இன்ஜினியரிங் படித்தவங்க they go into pretty much every field. சில பேர் டேரக்டர்ஸ் ஆவாங்க, ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, இல்லாட்டி சில பேர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருப்பாங்க. we go into all sorts of field. பட் irrespective of which செக்டார் இல்லை ஃபீல்டில் நம்ம போயிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம எல்லாரையுமே கட்டி இணைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு காசு, மணி, துட்டு, ரைட்? அது பட் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் வெரி ஃபியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் நமக்கு கற்றுத்தராங்க எப்படி நம்ம மணியை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு. யாருமே கற்றுத்தர்றது இல்லை. நமக்கு யாருக்குமே தெரியாத நம்ம மணியை எப்படி ஹேண்டில் பண்ணோம். திடீர்னு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோம். நம்ம என்ன பண்ணோம், மாதம் என்ன பண்ணோம், அப்புறம் என்ன பண்ணோம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணோம், எப்படி மணியை பற்றி யோசிக்கணும், நம்ம காசு இன்க்ரீஸ் ஆக நம்ம மணியை பற்றி எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது நம்ம யாருமே இது பண்ணுறது இல்லை. ஸோ இந்த புக்கோட இது என்ன அப்படின்னா, ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மணி அண்ட் மணி ரிலேட்டட் இஷ்யூ வந்துட்டு ஒரு நாலேஜோ ஸ்கில்லோ இல்லை எஜுகேஷனோ கிடையவே கிடையாது. அது ஒரு மைண்ட் செட் தான் அப்படின்ட்டு. அந்த மைண்ட் செட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை எப்படி நம்ம மாஸ்டர் பண்றது, ஆர் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம என்னென்ன பிட்ஃபால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட ஒரு சாராம்சமே. ஸோ இதுலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 9 விஷயங்கள் அதை பற்றி நான் பேச போகிறேன், வித் எக்ஸாம்பிள்ஸ், வித் குட்டி குட்டி கதைகள், அண்ட் வித் லைவ் எக்ஸாம்பிள், ஸோ தட் யூ ஆல் கேன் ரிலேட் டு இட். ஓகே, ஸோ அட் த அவுட் செட், மணி இஸ் அ மைண்ட் செட். ஸோ நம்ம வந்து மைண்ட் செட் அப்படிங்கிறப்போ த ஃபர்ஸ்ட் லெசன் என்ன இந்த ஆத்தர் சொல்றாரு அப்படின்னா, மணி ரிலேட்டட் டெசிஷன்ஸ் எல்லாமே எமோஷனல் அண்ட் நாட் லாஜிக்கல். ரைட்? நம்ம என்ன யோசிப்போம், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் என்ன யோசிப்போம், மணி ரிலேட்டட் எல்லாமே லாஜிக்கல் தான். ஒரு எக்ஸல் ஷீட்ல இல்லை மேத்ஸ் இல்லாட்டி அடிஷன் சப்ட்ராக்ஷன் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ காசு பண்ண போறோம் அப்படின்னு நினைப்போம். பட் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எதுவுமே கிடையாது. மணி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே ஆர் மணி ரிலேட்டட் திங்கிங் எல்லாமே வெரி 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 எமோஷனல் தான். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமே. 1941 to 1950 செகண்ட் வேர்ல்ட் வார் நடக்குது. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட காசு போட்டவங்க எல்லாரோட காசுமே, இப்போ நீங்கள் ஒரு 5000 ரூபாய் போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு 100 ரூபாய் போட்டிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா அதோட வேல்யூ டெப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வேற அதே பீரியட்ல அமெரிக்காவில் ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கோட வேல்யூ கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் ஒரு ஜப்பான்ல இருக்கிற ஒருத்தவங்களும் எப்படி காசை பற்றி இல்லை ஸ்டாக் மார்க்கெட் பற்றி யோசிப்பாங்க. அவங்க இப்போ ஜப்பான்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன யோசிப்பாங்க, இப்போ அந்த டைப்ல ஒரு வேர்ல்டு வார் 2ல ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்க பேரண்ட்கோ பேத்திக்கோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் காசு போடாத, ஏன்னா போட்டால் கண்டிப்பாக அது அந்த காசு வந்துட்டு டிப்ரிஷியேட் ஆகும். அதே மாதிரி வந்துட்டு நீ வந்து பேங்க்ரப்ட் ஆக, நீ வந்துட்டு சேஃபாக பேங்க் எஃப்டிலேயே போட்டு வச்சுக்கோ, இல்லை முடிஞ்சா லிக்விட் கேஷாவே வச்சுக்கோ அப்படின்ட்டு. வேற அமெரிக்கால இருக்கிறவங்க அவங்க பேரம் பேத்திக்கு, அந்த வேர்ல்டு வார் 2ல இருந்தவங்க அந்த அவங்க பேரம் பேத்திக்கோ இல்லாட்டி அவங்க இதுக்கு என்ன பசங்களுக்குலாம் என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல போடு, உன்னோட கண்டிப்பா உன்னோட வெல்த் வந்துட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தோன்னா டபுள் ஆகும், 5 இயர்ஸ்ல வந்துட்டு இவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு. ஸோ அதாவது அவர் மணி ரிலேட்டட் டெசிஷன்ஸ் இஸ் வெரி வெரி பர்சனல். இட் இஸ் கால்ட் பர்சனல் ஃபினான்ஸ் ஃபார் அ ரீசன். ஸோ நிறைய வாட்டி பார்த்தோம் அப்படின்னா, 2 பேர் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, ஒரே ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க மணியை கையாளுற விதமும் இவங்க இன்னொருத்தவங்க மணியை கையாளுற விதமும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, மேபி லெட்டஸ் சே பர்சன் ஏ வந்துட்டு நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அவங்க வந்து நிறைய கடன் வாங்கி க்ரோ ஆகிறதுல பிலீவ் பண்ணுவார், நிறைய வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவார். வேற செகண்ட் பர்சன் வந்து அதை எஃப்டிலேயே வச்சிருப்பாரு, இல்லாட்டி ரொம்ப சேஃபான மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் போடுவார். ஏன் அப்படின்னா, பர்சன் ஏ மேபி சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன பார்த்துருப்பாங்க, ஓகே நம்ம வீட்டில் எல்லாருமே கடன் வாங்கி பிசினஸ் பண்ணி பெரிய ஆளா இருக்காங்க, மேபி அதுதான் வந்துட்டு மணியை ஹேண்டில் பண்ற ரூட்னு இருக்கும். வேற அதே பர்சன் பி வந்துட்டு நிறைய பேர் அவங்க ஃபேமிலியில இது பண்ணிருப்பாங்க, ஐ மீன் கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு செம்ம லாஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்க, சரி நம்ம இருக்கிற காசை காப்பாத்தினா போரும்பா, நம்ம எதுக்கு மணியெல்லாம் க்ரோ பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு இதுல இருப்பாங்க. ஸோ அவங்க எஃப்டில போட்டு வைப்பாங்க. ஸோ வெளியில இருந்து பாக்குற நமக்கு பர்சன் ஏ புத்திசாலியாகவும் பர்சன் பி முட்டாளாகவும் தெரிவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. முட்டாள்தனத்துக்கும் முட்டாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நமக்கு முட்டாள்தனம் தெரிகிற நிறைய விஷயங்கள்
அவங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தா அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ த ஒன்லி திங் வென் யூ டேக் மணி டெசிஷன்ஸ் இஸ் யூ ஹாவ் டு ரியலைஸ் அது வந்து ஒரு எமோஷனலான ஒரு விஷயம், அது ஒரு பர்சனலான விஷயம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் இல்லை, ஒரு லாஜிக்கல் அப்ரோச் எடுத்துக்கிட்டு இப்படிதான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை யோசிக்கிறதே ரொம்ப 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 தப்பு. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெசன். ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னா காம்பவுண்டிங். ஐ திங்க் எனி ஃபினான்ஸ் ரிலேட்டட் சேனல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் பத்தி கண்டிப்பா பேசியிருப்பாங்க. பட் இந்த புக்ல அதை பத்தி நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசியிருக்கிறதுனால let us spend like 2 minutes to know what compounding is. நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். காம்பவுண்டிங்கோட ஃபார்முலா என்ன? I interest is equal to P into principal into 1 plus R by 100 to the power n. ஸோ நீங்க வந்துட்டு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க வந்துட்டு முதல் நாள் ஒரு ரூபாய் போடுறீங்க, ரெண்டாவது நாள் அதை அப்படியே டபுள் பண்றீங்க, அப்பனா அது 2 ரூபாய் ஆகும். மூணாவது நாள் அதை இன்னும் டபுள் பண்றீங்க, அப்ப என்ன ஆகும்? 4 ரூபாய் ஆகும். நாலாவது நாள் அதை இன்னும் டபுள் பண்றீங்க, 8 ரூபாய் ஆகும். அஞ்சாவது நாள் 16 ரூபாய் ஆகும். இதே மாதிரி டபுள் பண்ணிக்கிட்டே நீங்க 30 நாள் போனீங்கன்னா ரஃப்லி உங்களுக்கு எவ்வளவு காசு இருக்கும்னு நீங்க கெஸ் பண்ணுங்களேன். சும்மா ஒரு கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகே, ரஃப்லி பாத்தீங்கன்னா 53 crores கிட்ட இருக்கும் நம்மள்ட்ட. ஜஸ்ட் பை டபுளிங் தட் அமௌண்ட், 1 ரூபாய்ல ஆரம்பிச்ச அமௌண்ட் எவ்ரி டே டபுள் பண்ணி இந்த 30th டே போனீங்க அப்படின்னா we will have roughly 53 crores. இதை ஏன் நம்ம யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல? ஏன் அப்படின்னா காம்பவுண்டிங்கிறது ஒரு நார்மல் ஹியூமன் பிரெயின், உங்க மேலேயோ என் மேலேயோ இல்ல சுத்தி இருக்கிறவங்க யார் மேலேயுமே தப்பு இல்லை. காம்பவுண்டிங் ஆஸ் அ பிரின்சிபல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், காம்ப்ரிஹெண்ட் பண்றது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம யாருக்குமே ஒண்ணுமே இல்லை, ஒரு 20 வயசு பையனோ பொண்ணுக்கிட்டயோ இல்லை 25 வயசு இருக்கிறவங்ககிட்ட நீங்க போயிட்டு நீங்க ஒரு 15 வருஷம் ஒரு 10,000 ரூபாய் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அது இவ்வளவு வரும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல நான் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல போட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டுக்கிறேன், இல்லாட்டி நான் பேங்க் எப்படியே வச்சுக்கலாம், எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது. பட் இதே ஒரு 40 வயசு ஆள்கிட்ட இல்லை ஒரு 50 வயசு ஆள்கிட்ட கேளுங்க, அவங்களோட நம்பர் 1 ரெக்ரெட் என்னவா இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் எதுனா, சரி ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் நான் ஒரு 20 வயசுலேருந்தே போட்டுட்டு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன் இது வந்து நான் இந்த எக்ஸாம்பிளோட சொல்லணும், 25 வயசுலயோ இல்லை 23 வயசுலயோ அந்த 15-20 வருஷங்கிறது ஒரு லாங் பீரியட் மாதிரி இருக்கும். பட் இன் ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் த டைம் பீரியட் யூ ஆர் கிவிங் ஃபார் யுவர் வெல்த் டு பி மல்டிப்ளை. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவ்வளவு வருஷம்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் ஹையர் ரிட்டர்ன் இதுல போடுறேன், இல்ல நிறைய ரிஸ்க் எடுத்து நான் வந்து இது பண்றேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தான் இருப்பாங்க. பட் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காம்பவுண்டிங் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு அவுட்கம் தான். நம்ம கண்ட்ரோல் பண்ற அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஒரு எனி அசெட் கிளாஸ், ஒரு ரியல் எஸ்டேட்டோ கோல்டோ இல்லை எனி திங் எவ்வளவு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுக்கும் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம அந்த ஃபார்முலா கண்ட்ரோல் பண்ற ரெண்டே விஷயங்கள், பிரின்சிபல் ஒன்று, டைம் பீரியட் ஒன்று. ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கோ இல்லை நீங்க பண்ற விஷயங்களுக்கு எப்படி நம்ம அதிகப்படியான டைம் கொடுக்கலாம் அண்ட் உங்க வருமானத்தை நீங்க எப்படி கூட்டலாம். இந்த 2 விஷயம் மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர, நான் வந்துட்டு இது அவங்க 20 வருஷத்துல அச்சீவ் பண்ணதை நான் எப்படி 5 வருஷத்துல அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறது நம்ம இது பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வாரன் பஃபெட், who is one of the world's most famous and the richest person, அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த வெல்த் பாத்தீங்கன்னாலே அவரோட 50வது பர்த்டேக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் 13 வயசுல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி 50th பர்த்டேக்கு அப்புறம் தான் அவரோட வெல்த் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை மேக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐ திங்க் ஹி மஸ்ட் பி வர்த் லைக் ஒரு 50, 70, 100 பில்லியன் கிட்ட அவர்கிட்ட இருக்கு. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த வெல்த் கேம் ஒன்லி ஃப்ரம் த 50th இயர். கிட்டத்தட்ட 40 வருஷம் அவரோட காசை காம்பவுண்டிங் ஆகிறதுக்கு கொடுத்திருக்காரு. ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். Third thing is being rich versus being wealthy. இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான லெசன். இன்ஃபேக்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆன் மணியை சேஞ்ச் பண்ண ஒன் ஆஃப் த மெயின் லெசன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவேன். பீயிங் ரிச் அப்படிங்கிறது என்னங்க? ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வேலைக்கு சேர்றோம். வேலைக்கு சேர்ந்த மாதம் என்ன பண்ணுவோம்? ரைட்லி நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க இவங்களுக்குலாம் ட்ரீட் தருவோம். அம்மாக்கு ஏதாவது ஒரு சாரி வாங்கி தருவோம், அப்பாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கண்டிப்பா பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். 2வது மாதம் என்ன ஆகும்? நம்ம 2வது மாதம் என்ன பண்ணுவோம்? நம்ம தான் வேலைக்கு சேர்ந்துட்டோம், நம்ம எதுக்கு இன்னும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், நம்ம தான் இப்போ வேலைக்கு போறோம், நம்ம எல்லாரும் சொசைட்டில நம்ம கெத்தா பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு புது ஃபோனை வாங்குவோம். 3வது மாதம் என்ன ஆகும்? நம்ம தான் இந்த ஃபோன் அமேசிங்கான ஒரு ஃபோன் வாங்கியிருக்கோமே, அதுக்கு ஒரு கம்பேட்டபிளான ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ் வாங்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஹெட்ஃபோன்ஸை வாங்குவோம். அண்ட் இந்த மாதிரி we will keep buying things to impress other people. ஸோ அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம நிறைய விஷயம் வாங்கிக்கிட்டே இருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்களை, நம்மள்ட்ட இருக்கிற ஐட்டம்ஸ், நம்மள்ட்ட இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை வச்சுதான் அதர்ஸ் நம்மள எடை போடுறாங்க. ஸோ நம்மள்ட்ட இங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அவங்க நம்மள பணக்காரங்கன்னு யோசிப்பாங்க, அதை வச்சு நம்ம நிறைய மதிப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ we want to lead a rich life, quote unquote. பட் இன்ஃபேக்ட் இது இந்த புக்லயே ஒரு ஆத்தர் ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க. அவரு ஒரு இதுல ஒரு வாலெட் டிரைவரா இருந்தாலும், ஸோ வேலே டிரைவர், சாரி நாட் வாலெட் டிரைவர், வேலே டிரைவரா இருந்தாலும்.
ஸோ அங்க வந்து என்னன்னா நிறைய லக்ஸுரி கார்ஸ்லாம் வரும், அதை எடுத்துட்டு போயிட்டு அவர் பார்க் பண்ணிட்டு இது அப்பெல்லாம் யோசிப்பாராம், சரி நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு கார் இருந்தா எவ்வளவு தாறுமாறா இருக்கும்ல அப்படின்னு. இதை யோசிக்கிறப்போ அவரே தன்ட்ட யோசிக்கிறாரு, ஓ இந்த கார் இருக்கிறப்போ நான் என்ன யோசிக்கிறேன், இந்த காரை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். அதை ஓட்டிட்டு வந்தவங்க யாரு, அவங்க லைஃப்ல என்ன பண்றாங்க, அதை பத்திலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் தட் வி டு. நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மள்ட்ட இருக்கிற விஷயங்கள், நம்ம எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்கோம், நம்ம என்ன போன் வச்சிருக்கோம், நம்ம என்ன கார் வச்சிருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஷூ போடுறோம், ட்ரெஸ் போடுறோம், அதை வச்சுதான் மத்தவங்க நம்மள எடை போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதை வந்து ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, த மேன் இன் த கார் பாரடாக்ஸ், விச் இஸ் எக்ஸ்பென்சிவான விஷயம் வச்சிருக்கிறவங்களை பத்தி நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும். என்ன அப்படின்னா, அவங்க ஒரு 50 லட்சம் ரூபாய் கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க டோட்டல் வெல்த், அவங்க டோட்டல் வர்த்துல இருந்து 50 lakhs அவங்களுக்கு கம்மியா இருக்கு. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மேபி அந்த 50 லட்சம் ரூபாய் கார் ஓட்டுறதுக்கு அவங்க ஹோல் சம்பளமே அவங்க இஎம்ஐயா தரலாம். மேபி அவங்க எக்ஸ்ட்ரீமா கடன் வாங்கி அதை கடன் தொல்லையில இருக்கலாம் அந்த கார். அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அந்த காரோட வேல்யூ அவங்க டோட்டல் வெல்த்ல இருந்து கம்மியா இருக்கு, அவ்வளவுதான் நமக்கு தெரியும். பட் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், எனக்கு வந்துட்டு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் தான் வேணும், அது பின்னாடி போயிட்டு இருக்கோம், ரிச் லைஃப் பின்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வெல்திங்கிறவங்க யார் அப்படின்னா, the people who use money to buy their time, and wealth is the things that you don't buy. அதாவது நான் ஒரு விஷயம் வாங்காம இருக்கிறது, that goes into things that could give me freedom. இதை பத்தி நம்ம லேட்டரா பின்னாடி பேசுவோம். பட் வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் பை, அதுதான் வெல்த் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. ஸோ கெட்டிங் ரிச்க்கும் கெட்டிங் வெல்த்திக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, யூ டோன்ட் பை திங்ஸ் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், யூ பை திங்ஸ் டு இம்ப்ரெஸ் யோர் செல்ஃப், டு சாட்டிஸ்ஃபை யோர் நீட்ஸ், அவ்வளவுதான். ஸோ இந்த போன் வச்சிருந்தா மக்கள் மதிப்பாங்க, இந்த ஷூ வச்சிருந்தா மக்கள் மதிப்பாங்க, இந்த கார் வச்சிருந்தா, இவ்வளவு பெரிய வீடு வாங்கினா மக்கள் மதிப்பாங்க அப்படின்னா, that is the easiest way to lose money. அதாவது இந்த ஆத்தர் இந்த சாப்டர் முடிக்கிறப்போ இந்த புக்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, the easiest way to lose money என்னன்னா, என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு நான் மற்றவங்கள்ட்ட காமிக்கிறது தான் it's the easiest way to lose money. So don't do that. That is the third lesson that I learned. Fourth point, luck and risk. நம்ம எல்லாருமே ரொம்ப வெல்தியா, நாட் ரிச், வெல்தியா ஆகிறதுக்கு லக் அண்ட் ரிஸ்க் நீட் டு பி இன் ஆர் ஃபேவர். ஏன் அப்படின்னு ஒரு குட்டி கதையை வச்சு சொல்லிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோசாஃப்ட்ஸ் சிஇஓ பில் கேட்ஸ். அவர் என்னன்னா சியாட்டில்ல லேக் வியூன்னு ஒரு ஸ்கூல்ல போயிட்டு படிக்கிறார். அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் படிக்கிற காலத்திலேயே ஒரு சின்ன கம்ப்யூட்டர் இருக்கு. where he gets his first exposure to computers. அமெரிக்கால at that point of time around 30 to 40 crore students இருக்காங்க. அந்த 40 crore ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு 300 பேர் தான் சியாட்டில்ல அந்த லேக் வியூ ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதுல பில் கேட்ஸ் படிக்கிறதுனால அவர் கம்ப்யூட்டர் பத்தி ஃபர்ஸ்ட் தெரியுது. ஹென்ஸ் அவர் மைக்ரோசாஃப்ட் பத்தி அவருக்கு ஐடியா வருது. அவர் 18-19 யங் டீன்ஸ்ல அந்த கம்பெனியை ஃபைண்ட் பண்றாரு, which goes on to become a very very big company. ரைட்? ஸோ இதுல பில் கேட்ஸ் பண்ண விஷயம் என்ன? he didn't control அவர் எங்க பிறந்தாரு, he didn't control அவர் எங்க போனாரு. அவங்க அப்பா அம்மா வெல் டு டூவா இருந்ததுனால, அவரு அட் தட் பாயிண்ட் அமெரிக்கால பிறந்ததுனால அவருக்கு இந்த ஸ்கூலுக்கு ஆக்சஸ்க்கு கிடைக்க முடிஞ்சது. வேர் தேர் வாஸ் அ கம்ப்யூட்டர். மேபி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்தியாலேயோ இல்லை ஆப்பிரிக்காலேயோ இல்லை யூகேலையோ ஆஸ்திரேலியாலோ ஏதோ ஒரு இல்லை அர்ஜென்டினாலேயோ ஏதோ ஒரு கண்ட்ரியில பில்கேட்ஸோட இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன், பில்கேட்ஸோட நிறைய பிசினஸ் ஐடியா இருக்கிற, பெட்டர் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கிற பர்சன், பில்கேட்ஸோட நிறைய ஐக்யூ இருக்கிற பர்சன் இருந்திருக்கலாம். பட் அவங்களுக்கு அந்த லக் ஆஃப் ஸ்டடிங் இன் சியாட்டில் அட் தட் லேக் வியூ ஸ்கூல் இல்லை. Because of which they couldn't find Microsoft, right, and become such a big empire. In fact, அவரே இந்த ஆத்தரே இந்த புக்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, மைக்ரோசாஃப்டோட ஒரு தேர்ட் கோ-ஃபவுண்டரா கென்ட்னு ஒருத்தவங்களோட ஃபைண்ட் பண்றதா இருந்தாங்க. பட் அவரு என்ன ஆனாரு யாருக்குமே தெரியாது. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரு ஒரு ட்ரெக்கிங்க்கு போறப்போ ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ட்ரெக்கிங்ல ஆக்சிடென்ட்ல இறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 1 crore ஒருத்தருக்கு தான், 1 கோடியில ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அது அவருக்கு நடக்குது. அதனால அவரால் மைக்ரோசாஃப்ட்ல இருக்க முடியல. ஹென்ஸ் he couldn't make all the wealth, ரைட்? ஸோ இதுல ரிஸ்க் கென்ட்டுக்கு அகேன்ஸ்டா வேலை செஞ்சிருக்கு, வேறஸ் பில் கேட்ஸ்க்கு ஃபேவரா லக் வேலை செஞ்சிருக்கு, ரைட்? ஸோ லக் அண்ட் ரிஸ்க் பிளே அ வெரி வெரி பிக் ஃபேக்டர் இன் us creating wealth and becoming very very wealthy. பட் இதை நம்ம எல்லாருமே டினை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ லெட்டஸே நம்மளே நாளைக்கு வந்து ஒரு 1 crore 5 crore 10 crore ஏதோ ஒரு மணி மேக் பண்றோம். நம்ம யாருமே ஒத்துக்க மாட்டோம், நான் பண்ண இதுக்கு எனக்கு லக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, லக்குனாலதான் நான் இவ்வளவு பெருசானா அப்படின்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, எனக்கு வர நல்லதுகள் எல்லாமே என்னால மட்டும்தான் நடக்குது அப்படின்ட்டு. மீதி பேருக்கு நம்ம அதை சொன்னோம், அவங்க லக்குனால தான் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஒரு பொறாமன்னு நினைச்சுப்போம். பட் நமக்கு அச்சீவ் பண்றது எல்லாமே லக் ஒரு பெரிய பெரிய ஃபேக்டர் பிளே பண்ணுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நான் வந்துட்டு
இல்ல லக் அண்ட் இதை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு பில்கேட்ஸோட ஒரு ஹையர் ஐக்யூ இருக்குன்ட்டு நான் வந்து ஒரு கம்பெனியை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி மேபி வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் மாதிரி நான் பில்ட் பண்ணலான்ட்டு எல்லா கேபிட்டலையும் போயிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா பைசாவும் நான் அதில் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு லக் என் ஃபேவரில் ஒர்க் ஆகல அப்படின்னா வில் எண்ட் அப் லூசிங் ஆல் தட். ஸோ நீங்க நெக்ஸ்ட் கேட்கலாம், ப்ரோ ஓகே லக் அண்ட் ரிஸ்க் நீங்க சொல்லிட்டீங்க, ஹவு டு ஐ என்ஷூர் தட் லக் ஒர்க்ஸ் இன் மை ஃபேவர்? இங்க தான் ஃபிஃப்த் லெசன் கம்ஸ், விச் இஸ் டெய்ல்ஸ் யூ வின் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா டெய்ல்விண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஆத்தர் ஒன்று சொல்றாரு. டெய்ல்விண்ட் ஈவெண்ட்ஸ்ங்கிறது என்ன? டெய்ல்விண்ட் ஈவெண்ட்ஸ்ங்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நடக்கிற ஒரு ஈவெண்ட் விச் சேஞ்சஸ் த ஃபேஸ் ஆஃப் யுவர் வெல்த் கேம். என்னது அப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 2020 கோவிட் வந்தது, இஸ் அ டெய்ல்விண்ட் ஈவெண்ட். அதுக்கு முன்னாடி ப்ராபப்ளி ஐ திங்க் 1950s 60s அந்த மாதிரி ஏதோ ஒரு பேண்டமிக் வந்திருக்கு. இல்ல 2008 நடந்த ஒரு கிராஷ், அதுக்கு முன்னாடி ஒரு 50-70 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு கிராஷ் நடந்திருக்கு. ஸோ எல்லார் லைஃப்லயுமே ஒரு டெய்ல்விண்ட் ஈவெண்ட் நடக்கும். நம்மளோட லோக்கல் இதுக்கே வருவோமே, இப்போ ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்துட்டு ஐபிஓ போனப்போ அரௌண்ட் 70 people மேட் பிலோ 30. 70 people 30 வயசு கீழே இருக்கிறவங்க 1 crore மேல வெல்த் பண்ணியிருக்காங்களாம். அது எதனால? ஸோ தீஸ் ஆர் பீப்புள், அவங்க வந்து ஃப்ரெஷ் ஒர்க்ஸோ 24-25 இருக்கிறப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஜாயின் பண்றப்போ அவங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் இவ்வளோ பெரிய கம்பெனி ஆகும், ஐபிஓ போகும், அது லக் அண்ட் ரிஸ்க் நம்ம பார்த்த ஒரு இது அவங்க ஃபேவர்ல ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் 2 this was one tailwind event that changed their wealth game for those 70 people. ஸோ நம்ம tailwind events நம்ம ஃபேவர்ல வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தாங்க ஒரு மந்த்ரா. ஒரு ஆவரேஜான விஷயத்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா லக் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்ற நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் லக் ஃபைண்டிங் அஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போமே, நான் வந்து கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் என்னோட இன்னொரு நான் பேர் சொல்ல விரும்பல, இன்னொரு ஒரு யூடியூபரோட தான் சேர்ந்து ஆரம்பிச்சேன். நானும் அவரும் ஒன்னா தான் ஆரம்பிச்சோம். பட் அவர் யூடியூப்ல பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டுட்டு இருந்தாரு. ஸோ நான் 50 வீடியோ வரைக்கும் நானும் அவரும் ஒன்னா தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 70 வீடியோ வரைக்கும் ஒன்னா வந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, நான் வந்து என்னடா 70 வீடியோ போட்டோம் ஒண்ணுமே வரலன்னு நான் விட்டேன். அவர் கிட்டத்தட்ட 250-300 வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 50-70,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இப்போ போயிட்டாரு. ஆனா நான் வந்துட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கிவ் அப் பண்ணிட்டேன். இந்த புக்கை இப்போ ரீரீட் பண்ணதுல நான் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லெட் மீ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த டெய்ல்விண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் நமக்கு சரியா போகணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நாளா பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயம் நம்ம ஃபேவர்ல ஒர்க் அவுட் ஆச்சுனாலும் அது ஒரு டெய்ல்விண்ட் ஈவெண்டா கன்வெர்ட் ஆகும். இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 1938 வரைக்கும் டிஸ்னி வந்துட்டு நிறைய மூவிஸ் எடுத்துக்கிட்டே வந்தாங்க, ஃபிளாப் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. 1938 ஸ்னோ ஒயிட்னு ஒரு மூவி எடுக்கிறாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா தாறுமாறா ஹிட் ஆகுது. அதுல இருந்து டிஸ்னி பிகம்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கிட்ஸ் அண்ட் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் மூவிஸ். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு இது டெய்லி ஈவெண்டா மாறுது. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி நிறைய யூடியூபர் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். 50, 100, 150 வீடியோ வரைக்கும் எதுவுமே வந்துருக்கு. திடீர்னு 151st வீடியோ ஹிட் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க பெரிய இதாயிருவாங்க. ஸோ கன்சிஸ்டன்சி பீட்ஸ் இன்டென்சிட்டி ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதுதான் நீங்க எடுத்துக்க வேண்டிய லெசன். ஸ்டேயிங் வெல்தி அண்ட் பீயிங் வெல்தி. ஓகே, நமக்கு லக் நம்ம ஃபேவர்ல ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அடுத்து ஒரு டெய்ல்விண்ட் ஈவெண்ட் வந்து நம்மள்ட்ட இதாயிருச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ வெல்தி ஆயிட்டோம். ஸோ கெட்டிங் வெல்திக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்திருப்போம், நம்ம நிறைய காம்பவுண்டிங் இது பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு லக்கு நம்ம ஃபேவர்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்மள்ட்ட நிறைய காசு வந்துருச்சு. பட் இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கெட்டிங் வெல்தி அதாவது பணக்காரங்களா ஆகிறதும் ஸ்டேயிங் வெல்தி ஆர் 2 different things. ஏன் அப்படின்னா நிறைய பேர் என்ன ஆகும்னா திடீர் புது பணக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புது பணக்காரங்களால ஆன உடனே தாறுமாறா செலவழிப்பாங்க, எக்கச்சக்கமா என்னென்னவோ வாங்குவாங்க, நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா காசுமே ரொம்ப 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 தாறுமாறா குறைய ஆரம்பிச்சிடும். ரைட்? இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடியே நடந்திருக்கு, நிறைய பில்லியனியர்ஸ் 3rd or 4th ஜென்ரேஷன்ல அவங்க வந்து பேங்க்ரப்டா ஆக ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன் அப்படின்னா they don't know how to manage their money. இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் வந்து பணக்காரனா ஆயிருக்கேன், ஸோ எனக்கு காசு போனாலும் நான் பண்ணது எல்லாமே திரும்ப பண்ணி நான் பணக்காரனா ஆயிடலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே மறக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லக் உங்க ஃபேவர்ல ரொம்ப ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த லக் திரும்ப உங்க ஃபேவர்ல ஒர்க் அவுட் ஆகணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ கெட்டிங் வெல்திக்கு நீங்க நிறைய ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க தாறுமாறா, அண்ட் தென் யூ வுட் ஹவ் காட்டன் ரிச் வித் அ லாட் ஆஃப் ரிஸ்க். நீங்க வெல்த்தியா ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்களோ வெல்த்தியா இருக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு ரிஸ்கே பண்ணக்கூடாது. சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போட்டு வச்சுக்கணும். தேவையான விஷயங்கள்ல மட்டும்தான் செலவழிக்கணும். நீங்க என்ஜாய் பண்ற விஷயத்துல மட்டும்தான் செலவழிக்கணும். இது பண்ணா மட்டும்தான் நம்மளால we can continue to hold on to the wealth that நம்ம கிரியேட் பண்ண வெல்த். இன்ஃபேக்ட் அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திடீர்னு பாத்தீங்கன்னா லாட்ரி சீட்ல வின் பண்ணவங்களே இல்லை, இந்த கோன் பனேகா க்ரோர் பத்தி நான் சின்ன வயசுல இருக்கிறப்போ வந்த ஒரு ப்ரோக்ராம்,
அதுல வின் பண்ண ஒரு 2-3 பேர் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துலயே அந்த 1 கோடி ரூபாவை தொலைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு திடீர்னு அந்த காசு வந்துருச்சு, தாறுமாறா செலவழிச்சு அதை ஹேண்டில் பண்ண தெரியாம they end up losing all, thinking நான் திரும்ப இதை earn பண்ணிடலாம் அப்படின்னு. பட் அது நடக்கவே நடக்காது. ஆர் you need extraordinary luck in your favor to get that done. So அதுதான் நம்ம 6வது லெசன். Staying wealthy and getting wealthy are two different things. Know when to stop. அதுதாங்க நம்ம 7வது லெசன். ஏன்னா நம்ம வந்துட்டு வெல்தி ஆயிட்டோம். நம்ம வந்து என்ன அப்படின்னா there are numerous example. ராஜன் குப்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மெக்கன்சில இருக்காரு, நிறைய கம்பெனிஸ்க்கு மெலிண்டா அண்ட் பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷனுக்கு அட்வைசரா இருக்காரு, நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இல்லாத காசே கிடையாது. பட் என்ன ஆகுது அப்படின்னா 2012ல ஒரு கோர்ட் அவரை கான்விக்ட் பண்றாங்க இன்சைடர் ட்ரேடிங்க்கு. இன்சைடர் ட்ரேடிங் அது என்னங்கிறது அது ஒரு செப்பரேட் வீடியோ. பட் பேசிக்கலி என்னன்னா அவர்கிட்ட இருக்கிற காசுக்கு மேல எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற ஒரு எக்ஸசிவ் கிரீட்னால he ends up getting convicted and then ends up paying a lot of fine. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்துட்டு நமக்கு வாழ்க்கையில எவ்வளோ காசு போதுங்கிறது தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஒரு கோடி சம்பாதிச்சிட்டோமா, சரி 5 கோடி சம்பாதிச்சிட்டோமா, 10 கோடி ஓடிக்கிட்டே 10 கோடியா 20 கோடி ஓடிக்கிட்டே இருந்து நம்ம வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அந்த காசை என்ஜாயே பண்ண மாட்டோம் நம்ம அப்படின்னு. ஸோ we should know at what point can we say, hey, I'm going to stop and then start staying wealthy, ரைட்? ஸோ நம்ம அந்த இதை பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எவ்வளோ காசு வந்தாலும் ஒரு எக்ஸசிவ் ரிஸ்க் எடுப்போம். ஒரு ஷார்ட்கட் பண்ணி நம்மள்கிட்ட இருக்கிற இவ்வளோ மணி அதை டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிப்போம். ஸோ ஒன்ஸ் யூ நோ இதுதாங்க என்னோட டார்கெட் அப்படின்னா அதுக்கப்புறம் we will start protecting that wealth as opposed to still keep multiplying that wealth. 8வது லெசன் இஸ் very 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 important is money is used to buy freedom. இதுதான் நம்ம 3rd பார்த்த லெசன், which is நம்ம வெல்தியா இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பிக்கஸ்ட் லெவரேஜஸ் காசுக்காக வேலை பண்ணாம நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக வேலை பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ a lot of people மணி வந்ததுக்கு அப்புறம் they want to go and help a lot of poor kids in their education. Maybe certain people like teaching. இப்போ நமக்கு நிறைய ப்ரொஃபஷன் பிடிச்சி இருக்கலாம், பட் ஆனால் நம்ம அதை வந்துட்டு பண்ணவே மாட்டோம். ஏன் அப்படின்னா மேபி அதில் காசு கம்மியாக வரும், இல்லாட்டி நமக்கு வந்துட்டு அது பண்றதுக்கான டைம் இருக்காது. இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, the biggest leverage you can buy for yourself is with money is freedom. என்கிட்ட வந்துட்டு காசு நிறைய இருக்கு, நான் வெல்த் என்னோட ஓவர் கன்சிஸ்டன்ட் பீரியட் ஆஃப் டைம் டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் தட் மணி டு டூ திங்ஸ் தட் ஐ லைக். மேபி எனக்கு வந்து கார்டனிங்ல நிறைய பேஷன் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு சின்ன கார்டன் ஸ்கேப்பிங் மாதிரி பண்ணிட்டு மேபி ஒரு நர்சரி மாதிரி வச்சு ஐ கேன் செல் இது. மேபி ஐ லைக் டீச்சிங், ஐ கேன் கோ டீச் அ ஃபியூ பீப்புள், நாட் வரிங் அபவுட் இது எனக்கு எவ்வளோ காசு தருவேன், எனக்கு லாங் டேர்ம்ல நான் இதை இது பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ த பிக்கஸ்ட் திங் மணி கேன் பை ஃபார் யூ இஸ் ஃப்ரீடம் அண்ட் ஒன்லி தட். நீங்க வந்துட்டு உங்க மணியை வச்சு காஸ்ட்லியஸ்ட் காரை வாங்கணும், வாட்சை வாங்கணும் அப்படின்னு நீங்க இது பண்ணீங்கன்னா லைஃப் முழுக்க நீங்க அந்த காசை இன்னும் அக்யூமுலேட் பண்ணதான் ஓடிக்கிட்டே இருப்பீங்களே தவிர நீங்க கடைசி வரைக்கும் ஃப்ரீயாவே இருக்க மாட்டீங்க. அந்த வெல்த் உங்களால என்ஜாயே பண்ண முடியாது. தட் இஸ் த 8th and the most important lesson. 9th is saving money is a habit and a mindset. ஸோ நிறைய பேர் நம்ம என்னோட பர்சனல் லைஃப்லேயே நான் சொல்றேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சப்போ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம சம்பளமே 25,000 தான், நம்ம எதுக்கு இப்போ சேவ் பண்ணிக்கிட்டு, நம்ம சம்பளம் 30,000 ஆகட்டும் நம்ம சேவ் பண்ணுவோம், 40,000 ஆகட்டும் நம்ம சேவ் பண்ணுவோம். பட் இவென்ச்சுவலி திடீர்னு பாக்குறப்போ நம்ம ஒரு 30 வயசுல 32 வயசுல நம்மள்ட்ட எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம சேவிங்க ஒரு ஆக்டா தான் பாக்குறோம். ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the only thing that you control or rather the two things that you control is நீங்க எவ்வளவு மணி சம்பாதிக்கிறீங்க, நீங்க எவ்வளவு மணி சேவ் பண்றீங்க. உங்க ரேட் ஆஃப் சேவிங்ஸ், அதாவது நான் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்போ 3,000 ரூபாய் சேவ் பண்றேன் அப்படின்னா 10% is my earnings rate, right? 30,000 ரூபாய்ல 3,000 is 10%. So I can say every time my salary increases நான் ஒரு 10 to 15% சேவ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஸோ என் சேலரி 40,000 ரூபாய் ஆகிறப்போ நான் 4,000 ரூபாய் சேவ் பண்ணுவேன். ஸோ இந்த மைண்ட் செட் நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க சேலரி இன்க்ரீஸ் ஆக உங்க செலவு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா நீங்க ஸ்டார்டிங்லயே ஒரு சிக்னிபிகண்ட் அமௌண்ட்டை சேவ் பண்ணிருந்தீங்க. அண்ட் ப்ரொவைடட் உங்க லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னா நீங்க உங்க சேவிங்ஸ் ரேட்டை 10ல 20% இன்க்ரீஸ் பண்ணலாம், 20ல 30% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்க செலவு ஏறாது, பட் ஆனா உங்க இன்கம் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ சேவிங் இஸ் அ மைண்ட் செட். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எஃபிஷியன்ட்லி நம்ம சேவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸசைஸும் பர்சனலி நான் பண்ணேன்னா என்னன்னா,
நிறைய நம்ம ஓடிடி இந்த ஆப்ஸ் அது இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருந்தேன். யூ ஒன்ட் பிலீவ், நான் ஒரு 1.5 years பேக் நான் வந்து என்னன்னா இப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ ஹாட்ஸ்டாரோ அமேசான் பிரைமோ இல்லாட்டி ஜியோ ஆஹாவோ இது எல்லாமே என்னன்னா என்கிட்டயும் ஒரு அக்கௌண்ட் இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸோடையும் நான் ஒரு அக்கௌண்ட் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா என் ஃபோனில் என்னென்னலாம் ஆப் இருக்கு, நம்ம ஓடிடி என்னென்னலாம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எதெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வந்து ஷேர் பண்ணுவேன், என்னோட பர்சனல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணேன். எதெல்லாம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணாத ஆப்போ அதோட பெய்டு இதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணேன். பார்த்தா இந்த ஒரு ஆப் மூலியமாவே ஐ எண்டட் அப் சேவிங் அரௌண்ட் 1500 a month, ரைட்? ஒரு 2000 a month நீங்க வச்சீங்கன்னா 25,000 a year is what I'm saying. இந்த மாதிரி we can find pockets to be slightly more efficient. ஏன்னா the world வந்து என்ன அப்படின்னா நமக்கு it gives us opportunities to spend. இப்போ இன்ஸ்டாமார்ட் ஜெப்டோலாம் வந்துச்சு, ஸோ டக்குன்னு நம்ம வந்துட்டு ஏதாவது ஒன்று இல்லையா டக்குன்னு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுறோம். what we don't realize is அது எல்லாமே 10-15% premium of what you would ideally get in a shop, and we are paying that ஒரு 15% only for நம்ம பிளான் பண்ணாம இருக்காது. ஸோ இந்த ஆத்தர் என்ன சொல்றாருன்னா efficiency in saving and increasing your savings rate as your salary increases is the easiest way to get rich. ஸோ இதுதான் நம்ம 9 lessons that I personally learned. I am implementing. நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றேங்கிறதும் உங்கள்கிட்ட சொன்னேன், and hopefully இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். Until I see you in the next video, நான் பிரவீன் ரமேஷ் signing off.